செய்கிறதை நாம் கண்கள் பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருக்குள் வாழ்வதில் தான் உண்மையான சந்தோஷம் என்கிறதான இந்த வேத புஸ்தகத்தின் தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அநேக சந்தோஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. கர்த்தருக்குள் வாழுகிற ஒரு வாழ்க்கை, ஆமென், இந்த வாழ்க்கையை நாம் தெரிந்து கொண்டதான பிரதான நோக்கத்தை இந்த புஸ்தகம் வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்குள் வாழ்வதில் தான் உண்மையான சந்தோஷம். ஆமென். கர்த்தருக்குள் முதலாவது நம்ம எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்குள், அது கடைசி தலைப்பு, அதுவும் 2 வாரம் போகும். ஆமென். முதல் தலைப்பு என்ன? கர்த்தருக்குள் முதல்ல திடன் கொள்வதுதான் உங்கள் சந்தோஷம். ஆமென். இரண்டாவது, கர்த்தருக்குள்ளே நம்பிக்கையா இருப்பது சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். எந்த அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க? கர்த்தருக்குள், கடைசியா முடிங்க பாப்போம். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் தாமே எங்களை ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும், பலப்படுத்தும். தேவ நன்மை எங்கள் வாழ்க்கையில உண்டாக இந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்திலும் எங்களுடைய செவிகள் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் தாமே எங்கள் மத்தியிலே பேசும், எம்மை மறைத்து வெளிப்படும். தேவக்கரம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்திலே சொல்லுகிறார். எனக்கு பிரியமான வாஞ்சையுமான சகோதரரே, சகோதரியே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஆமென். கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை உறுதிப்படுத்துகிறதான வழி. ஆமென். நம்முடைய சந்தோஷம் நிலைத்திருக்க ஒரு வழி என்னன்னா, கர்த்தருக்குள் நாம் என்ன பண்ண வேண்டுமா? நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. யாருக்குள்ள நிலைத்திருக்கணும்? கர்த்தருக்குள்ள. இது ஒரு கடைசி காலத்தை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆமென். கடைசி காலத்துல வாழ்றோம். கர்த்தரோடு கூட இருக்கிற வாழ்க்கை ஒன்று, சபையோடு கூட இருக்கிற வாழ்க்கை ஒன்று. ஆமென். இப்ப நம்ம சபையோடு கூட இருக்கிறோம். அல்லேலூயா. எங்க இருக்கிறீங்க? சபையோடு கூட இருக்கிறீங்க. இது ஒரு வாழ்க்கை. ஆனா எக்ஸ்ட்ரீமான வாழ்க்கை என்னன்னா, கர்த்தரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை தான் எக்ஸ்ட்ரீமான வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிற காரியம். அல்லேலூயா. அப்ப அநேகரை இன்னைக்கு தேடி பிடிக்க வேண்டியதா, கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களா, கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களா என்பதை தேட வேண்டும். சபைக்குள்ள இருந்துட்டா நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன் என்பது அர்த்தம் கிடையாது. ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சபைக்குள்ள இருக்கிறோம், ஆனா எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள இருக்கிறோம் என்பதை நம்ம என்ன பண்ணணும்? செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணணும். ஆமென். நாம் நம்மை அலசி ஆராய்ந்தால் மட்டும்தான் சபைக்குள், கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேனா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது தான் உண்மையான சந்தோஷம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ள இருக்கணும். அப்ப கர்த்தருக்குள்ள இருப்பதில் என்னங்க சந்தோஷம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத புஸ்தகத்துல ஒரு நல்ல உதாரணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். லூக்கா 16ஆம் அதிகாரத்துல ஒரு நல்ல உதாரணத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான், அதுல இருக்கிற காரியங்களும் தெரிந்தது தான். 19 இருந்து அந்த காரியம் ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தன் பெயர் லாசரு, ஒருத்தன் பெயர் சொல்லுங்க. ஓகே, அந்த கதை அது நல்லா தெரிஞ்சது தானே? சரி, என்ன கவனிங்க போதும். என்ன? ஒருத்தன் பேர் என்ன? லாசரு. ஒருத்தன் பேர் என்ன? ஐஸ்வர்யவான் ஒரு பேரா? என்னப்பா பேரு இது? ஐஸ்வர்யவான் ஒரு பேரா? சொல்லுங்க. ஐஸ்வர்யவான் பேரா?
அவன் பேர் இங்கே குறிப்பிடப்படல. ஆமென். ஆமா, இல்லாதவங்க பேரு தெரியாது. நல்லா விளங்கிங்க. லாசரு எப்படிப்பட்டவனா இருந்தானா? தரித்திரனா இருந்தான். ஆமென். எப்படி இருந்தான்? ஆனா அவன பேர் சொல்லுது லாசரு. ஆமென். ஆனா ஐஸ்வர்யவான் பேர் இல்ல. அல்லேலூயா. ரெண்டு பேரும் அங்கேதான் வாழ்ந்தான். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப இந்த உலகத்துல இருக்கிறோம். இப்ப உங்களை விட கண்டிப்பா பணம் பெருச்சவங்க உங்க பக்கத்து வீட்டுல கூட இருக்கலாம். ஆமென். ஆனா பரலோகத்துக்கு யார் தெரியுமா தெரியும்? ஆமென். வந்து ஆண்டவரே நிக்கிறிய, உன் பேர் தான் பரலோகத்துக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யவான் பேர் தெரியாது. இதுதான் நிலைத்திருக்கிறதுக்கான முதல் அடையாளம். ஆமென். சந்தோஷம் இல்லையே? அல்லேலூயா. ஆமா, அவங்க ஒருவேளை பணம் இருக்கிறவங்களா இருக்கட்டும், பேர் இருக்கிறவங்களா இருக்கட்டும், புகழ் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க பேர் பரலோகத்துக்கு தெரியலனா அதை குறிப்பிடல ஆண்டவர். அந்த பேர் தேவையில்லை. ஆமென். ஒவ்வொரு நாளும் இத்தனை கஷ்டத்திலும் இத்தனை வேதனையிலும் ஆண்டவரே வந்து சபையில கையை தூக்குறிய, இந்த பேர் தான் வேத புஸ்தகம் தெரியுது, இந்த பேர் தான் பரலோகத்துக்கு தெரியுது. அல்லேலூயா. நிலைத்திருக்கிற முதல் அடையாளம் அதுதான். எந்த நிலைமையிலும் கர்த்தருக்குள்ள இருக்கணும். எப்படி இருக்கிறானா? தரித்திரனா இருக்கிறான். ஆமென். ஆனாலும் பரலோகம் அவன் பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கு. ஆமென். இயேசு அவன் பேரை இங்க வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆனா ஐஸ்வர்யவானாவே இருக்கிறான். அதான் ஆண்டவர் சொல்றார், ஐஸ்வர்யவானாய் ஆகிறதுக்கு தீவிரிக்காதிருங்கள். ஏன்? பேர் காணாம போயிடும். அதாவது சந்தோஷமா இருங்க, போதும் என்ற மனதோடு இருங்கன்னு சொல்றார் ஆண்டவர். ஆனா ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு பணம், பேர், புகழ் என்பதுக்கு பின்பதாய் நீங்கள் தீவிரமாய் செயல்படாதிருங்கள். ஏன்னா பேர் காணாம போயிடும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்கோம். நீங்க அதுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம பேர் அதுல காணாம போயிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. லாசரு என்னும் பேர் தரித்திரனா இருந்தான், அவன் பருக்கள் நிறைந்தவனுமா இருந்தான். அந்த ஐஸ்வர்ய வாசல் அருகே அவன் எங்க இருக்கிறான்? வாசல்ல கிடக்கிறான். ஐஸ்வர்யன் எங்க இருக்கிறான் சொல்லுங்க? அரண்மனையில அமர்ந்துகிட்டு இருக்கிறான். ஆமென். லாசர் எங்க இருக்கிறான் சொல்லுங்க? வாசல்ல கிடக்கிறான். ஐஸ்வர்யன் எங்க இருக்கிறான்? அரண்மனையில இருக்கிறான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா யார் பேரை குறிப்பிட்டிருக்கிறது? லாசர். எங்க இருக்கிறவன? வாசல் அருகே. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம இந்த வாழ்க்கையில எங்க இருக்கிறோம் முக்கியம் இல்லை, எங்க போகணுன்றதான் முக்கியம். நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு உலக மனுஷனோடு நம்ம போட்டி போட்டு வாழ அழைக்கப்படல. நல்லா புரிஞ்சுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒன்று, நீங்க நல்லா இருங்க, வீடு வாசலோடு இருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண்டவர் எதுவும் தப்பு சொல்ல மாட்டார். ஆனா உலக மனுஷனோடு போட்டி போட்டு அவனுக்கு மேல வாழணும்னு நினைக்க கூடாது. ஆமென். அவன் இந்த உலகத்தோட போறவன், நம்ம பரலோகத்துக்கு போகப்பட்ட ஆளு. ஆமென். அல்லேலூயா. எங்க போனோம்? பரலோகத்துக்கு போனோம். இருக்கட்டும், உங்களுக்கு அந்தஸ்து இருந்தா பயன்படுத்துங்க, கர்த்தருக்கு பயன்படுத்துங்க. ஆண்டவர் தப்பு சொல்லவே மாட்டார். ஆனா அதன் மேல நம்முடைய ஆசை போயிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். ஏனென்றால் ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறது, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். என்ன பண்ணானா? மரித்தா. எங்க போனா? ஆபிரகாம். வேதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய மடியிலே என்ன பண்றான்? இலைப்பாரி கொண்டிருக்கிறான். அடுத்த வசனம், அடுத்தது படிங்க. ஐஸ்வர்யவானும் மரித்து என்ன பண்ணப்பட்டான்? ஆமா, என்ன பண்ணாச்சு? அவள்தான், அவர் முடிச்சாச்சு, அவர் வேலை முடிஞ்சிச்சு. என்ன பண்ணிட்டாங்க? இன்னைக்கு 10 பாஸ்டர் வந்து உனக்கு அடக்கம் பண்றதுனால நீ கர்த்தருக்குள்ள இருக்கிற அடக்கம் கிடையாது. ஆமென். ஆமா, இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு 10 பாஸ்டர் 20 பாஸ்டர் தெரியும், அப்படிதானே? நம்மளுக்கு எதுனா 20 பேரும் வந்து நிற்பாங்க. என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? 20 பாஸ்டர் தேடி வந்தாலும் என்ன பிரயோஜனம்? பிரதான பாஸ்டர் நீ தேடி போலியே. ஆமென். என்னங்க? பிரதான ஊழியக்காரனை ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். லாசருவோ ஆபிரகாம் மடியிலே தேற்றப்படுகிறான். கர்த்தருக்கும் நிலைத்திருக்கிறவருடைய ஆசீர்வாதம் இதுதான்.
ஆமென். இந்த உலகத்தோடு முடிகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இல்ல. இளைப்பாறுதலுக்குள்ள போறது நம்முடைய வாழ்க்கை. ஆமென். நிலைத்திருக்கிறவன் தான் இளைப்பாறுதலுக்கு போவான். ஆமென். கர்த்தருக்கு நிலைத்திருக்கும் தான் இளைப்பாறுதல் போவானே தவிர இந்த உலக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு போறவன் இங்கே அடக்கம் பண்றவர் ஆண்டவர். எல்லாம் புரிஞ்சுங்க. அடக்கம் பண்ண ஆள்லாம் எழுந்து உள்ள போவாது. ஆமென். நாங்களும் நிறைய பேர் அடக்கம் பண்றோம். நல்ல வசனமா தான் பேசுறோம். யாருக்கு? செத்து போனது கிடையாது. சுத்துக்குரியது. நான் ஒரு ஆத்மா உள்ள குத்துதா? அதுக்கு இன்னும் அதுக்கு பாட்டு பண்ணுகிறோம். சொல்லுங்க. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அவரை நின்னுகிறாரு. சுத்தி நம்ம தான் நின்னுகிறோம். நம்மளுக்கு தான் பாடுறது. ஆமென். ஆமா, நம்ம நினைச்சுக்கிட்டோம் ஆறுதல் வந்து செத்து போன ஆத்மா. அதுக்கு என்ன பணம் ஒண்ணும் கேட்காது. அது பேர் பணம். என்ன பிரதர், லாசரு பிரதர் அப்படியே சொல்லுவாங்க. ஓ டைம் ஆச்சு, பணம் தேடியா? ஒரு டைமுக்கு மேல வைக்க முடியாது. ஆமென். அதான் அடக்கம். அல்லேலூயா. அப்ப அங்க பாடுகிற பாட்டோ பேசுகிற வசனமோ செத்து போன ஆத்மா கிடையாது. உயிரோடு ஆத்மா நிக்குது பாருங்க. ஆண்டவர் இடத்துல சொல்றாரு இல்லையா, மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும். என்ன லாஜிக்கு? என்ன லாஜிக்கு? ஏன்டா ஆல்ரெடி ஒருத்தர் செத்து போய் கிடக்குறான், இன்னொருத்தர் செத்தவன் எப்படி தீன் போறது? மரித்தவன் அடக்கம் பண்ணட்டும். ஏன்னா ஒருத்தன் மரிச்சாச்சு, கூட சுத்தி 10 ஆத்மா நிக்குது பார். அதெல்லாம் மறைச்சு போனதுதான். அது பார்த்துக்கிட்டோம். நீங்க வேலையை பார், ஆண்டவர் ராஜ்யத்தை பார். ஆமென். அது விளங்குதா உங்களுக்கு? ஒரு ஆத்மா மரிச்சு படுத்துட்டு இருக்குது, சுத்தி இருக்கிற 10 ஆத்மா மரிச்சு போய் தான் இருக்குது. அது வேலையை பார்த்துக்கோ, நீ உன் வேலையை பார். ஆமென். அப்ப மரித்தவன் அடக்கம் பண்ண இதுதான் அர்த்தம். அப்ப ஆத்மா மரிக்கிறதா ஆண்டவர் எப்பயுமே பார்ப்பார். உன் சரீரம் எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தருக்கு அது என்ன இல்லை. ஏன்னா நீ இங்க முடிச்சவனே அங்க போயிட போற. இந்த வாழ்க்கை முடிஞ்சுன்னா அடுத்தது அங்க பரலோக வாழ்க்கை தான். இங்க வேதனை, இங்க கொஞ்ச நாள் கஷ்டம் பாடுகள் இருந்தாலும் பரலோக ராஜ்யத்துல ஆமா கர்த்தர் தங்கத்திலேயே நடக்க விடுவார். என்னமோ போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்தா சந்தோஷம்தான். ஆமென். இங்கதான் சேர்த்து வைக்க முடியல ஆண்டவரே, அங்கேயாவது நிறைய இருக்குது. ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். ஏனென்றால் அவருடைய மேன்மையை குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்னவா? தங்கமயமான தேவன். ஆனாலே பரலோகத்துல அவர் தங்கம் வெள்ளி ஒரு பொருட்டு அல்ல. எந்த தாவீதின் ஆலயத்தையே அவர் அவ்வளவு மேன்மையான காரியத்தை கொடுத்து கட்டுவாரே, ஆனால் பரலோக ராஜ்யம் இன்னும் மேன்மையா இருக்கும். அதுக்குத்தான் நம்ம அப்படி குறிப்பிடுறோம். யாரும் பார்த்துட்டு வந்தது இல்லை, தங்கமா வெள்ளியா இருக்குனால அது அவருக்கு ஒரு பொருட்டு இல்லை. அப்ப அதெல்லாம் இருக்கலாம், அது ஒரு பெருசு அவர் கிடையாது. அப்போ இங்க மேன்மையாய் ஐஸ்வர்யமானாய் நிலைத்தில்லாத இருக்கிறவங்க நல்லாதான் இருப்பான். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம அதுக்கு அடிச்சுக்க கூடாது. அவன் நல்லா இருக்கிறான் பாஸ்டர், அவன் நல்லா இருக்கிறான் பாஸ்டர், அவன் நல்லா இருக்கிறான் பாஸ்டர். என்னைக்குன்னா ஒரு நாள் நல்லா இருக்கட்டும் பாஸ்டர் சொல்றீங்களா? ஐயோ நல்லா இருக்கிறான் பாஸ்டர், நான் தேடி வரேன் பாஸ்டர். எப்போ அந்த எண்ணம் வரலையோ அது வரைக்கும் அப்படிதான் இருப்பேன். அவன் நல்லா இருக்கட்டும் பாஸ்டர் அப்படின்னு எப்போ வாயில இருந்து வருதோ அப்போ கர்த்தர் இன்னும் நல்லா இருக்க வச்சிருவார். ஆமென். கடைசி வரைக்கும் நல்லா இருந்துட்டானே பாஸ்டர், நல்லா இருந்துட்டானே பாஸ்டர், நல்லா இருந்துட்டானே பாஸ்டர் தான் முடிஞ்சு போச்சு. ஆமென். நம்ம வாழ்க்கை அது இல்லை. நல்லா இருக்கட்டும் பாஸ்டர். ஆமென். ஆசீர்வாதமா இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் ஐஸ்வர்யமானே போல அல்ல. ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் ஆசிரியர் போல இருக்கலாம். உங்க வாழ்க்கை வேதனையும் கண்ணீரும் பாடுகளும் பிரச்சனை நிறைந்ததா இருக்கலாம். இங்க இருக்கிற 2 ஆவிக்குரிய விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். உலகத்துல ஆண்டு உங்களை இப்படி இருக்க சொல்லல. ஆனா இதுல இருக்கிற மேன்மையான கருத்து என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எப்படி இருந்தாலும் அவன் ஒரு நாள் கைவிடப்படுவான். ஆமென். கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்த நீ படுகிற பிரயாசத்துக்கெல்லாம் பலன் உண்டு என்பதை தான் இந்த வேத வசனம் போதிக்கிறது. ஆமென். அவன் என்ன பண்ற? ஆபிரகாம் அடியிலே தேய்ச்சப்படுகிறான், இவனோ நரக வாசலிலே மாட்டிக்கொள்ளுகிறான். அவன் கேட்கிறான் ஒரே ஒரு சொட்டு. ஆமென். எவ்வளவு கேட்கிறான்? இங்க இருக்கும்போது இவன் கேட்டான் எதனா கிடைக்குமா அவங்ககிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். ஆமென். அவன் அங்க போய் எதிர்பார்க்கிறான் ஒரே ஒரு சொட்டு தண்ணி அவன் கையில இருந்து வருமா? யார் கையில இருந்து? அவன் சொல்றான் லாசர் கையில இருந்து ஒரே ஒரு சொட்டு தண்ணீரை மட்டும் அனுப்பி விடுங்க. அவர் சொல்லிட்டாரு உனக்கும் எனக்கும் ரொம்ப பெருசாகுது பிளவு. ஆமென். உங்களுக்கு எங்களுக்கும் ரொம்ப பெரிய பிளவு இருக்குப்பா, நீ நினைச்சாலும் அது
நடக்கிற காரியம் இல்ல. அப்ப இன்னொன்னு சொன்னான், அவன் லாசர் அனுப்பிவிடுங்க கீழே. எங்க எங்க அனுப்பணுமா? 5 சகோதரர் இருக்கிறானா அவனுக்கு. எத்தனை பேரு? 5 சகோதரர்கள் இருக்கிறாங்களா. அவர் சொல்றாரு, லாசரை கீழே அனுப்பி விடுங்க ஆண்டவரே. ஏன்பா? என் சகோதரர்கள்லாம் சொல்லணும். என் சகோதரர்கள்லாம், அதுக்கு தான்ப்பா நாங்க எலியா வச்சிருக்கிறேன், அதுக்கு தான் நாங்க மோசே வச்சிருக்கிறேன். அவன் வார்த்தை கீழ்ப்படியாதவன் செத்தவன் போனா ஆவி நினைச்சு ஓடி போயிடுவான், நம்ப மாட்டான். ஆமென். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே ஆண்டவர் வைத்த ஊழியக்காரருக்கு நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அவன் வார்த்தை அவன் கேட்கட்டும். ஆமென். அவங்க வார்த்தை கீழ்ப்படியட்டும். அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும். எல்லாமே கர்த்தர் என்ன பண்ணுவார்? செய்வார். இவன் போய் சொன்னா உடனே நடக்க போறது கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில உயிரோடு இருக்கும் காலத்துல உன் நன்மைகளை எல்லாம் என்ன பண்ண? அனுபவித்த. லாசருவும் அப்படியே தீமையை அனுபவித்தான். அது நினைச்சுக்கோ. என்ன நினைச்சுக்கோ? இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் நான் பிரச்சனையே இல்லாம வாழணும் பாச நினைக்கினா இதை நினைச்சுக்கோ. இந்த 16 அதிகாரத்தை 25 வசனத்தை மனுஷன் நினைச்சுக்கோ. ஆபிரகாமே, அங்க மகனேன்னு வருது பாருங்க, அங்க உங்க பேரை போட்டுங்க. இப்ப போட மாட்டீங்கன்னு தெரியும், வீட்டுல போய் போட்டுங்க. ஆமென். இப்ப போட்டா நம்மளுக்கு ஏதோ குத்தம் பாஸ்டர். ஆமென். மகனே மகளே, இந்த பூமியில உயிரோடு காலத்துல எல்லாம் உன் நன்மையை அனுபவிச்ச. லாசருவும் தீமைய அனுபவிச்சான். அல்லேலூயா. இப்பொழுதோ அவன் தேய்ச்சப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறான். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல கொஞ்ச நாள் நீ வேதனையை, அதாவது இது ஒரு உதாரணமா தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ வேதனைப்படுவான்னு சொல்லல. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு உதாரணம். இந்த உலகத்துல வாழும்போது வேதனைனா என்ன? இப்படிப்பட்ட வேதனை அல்ல. ஒரு சில பாடுகள், ஒரு சில உபத்திரவங்கள், கிறிஸ்துவுக்காய் நாம் நெருக்கப்படுவோம். அப்பொழுதும் நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற அப்படின்னா நீ ஆபிரகாம் மடியில தேய்ச்சப்படுவாய். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல, இப்பொழுது அவன் தேய்ச்சப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிற. அதுவும் இல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போவதும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்து கடந்து வருவதும் மனதுள்ளவர்களுக்கும் கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரிய பிளவு இருக்குது. பெரிய பிளவு இருக்குதுங்க. அந்த பிளவுல இருந்து காப்பாத்த தான் உங்களையும் என்னையும் ஆண்டு இங்க வச்சிருக்கிறார். ஆமென். அங்க அதாவது ரகசிய வருக, பகிரங்க வருக, 2 வருகை இருக்குது. எத்தனை வருகை இருக்குது? 2 வருகை இருக்குது. ரகசிய வருகை வரும்போது சபை இருக்காது, அதுல ஆள் பரலோகத்துக்கு போவோம். பகிரங்க வரும்பொழுதும் ஆள் பரலோகத்துக்கு போவோம். இதுல என்ன உங்களுக்கு தோணுது? ஏன் கஷ்டப்பட்டு ரகசிய வருகையில போனோம்? 2வது வருகை தான் இருக்குது, அதுல போலாம் அப்படின்னு ஒரு சில ஞானவான்களுக்கெல்லாம் தோணும். ஒரு ஞானவான்லாம் இருக்கிறாங்க நம்ம உலகத்துல. இங்க வேணாம், இங்க சொன்னா தப்பாயிடும். நம்ம எல்லாம் ரொம்ப முத்துக்கள், தங்கங்கள், வெள்ளிகள், வைரங்கள். ஆமென். ஆமா. ரகசிய வருகையில சபை இருக்குது. உனக்கு போதிக்க ஊழியக்காரர் இருக்கிறான், உனக்கு போதிக்க லீடர்ஸ் இருக்கிறாங்க, ஜெபிக்க இடம் இருக்குது, ஆவிக்குரிய வழி இருக்குது, எங்க போனாலும் தேய்ச்சதுக்கு ஆள் இருக்குது. இதுல உன்னால சபைக்குள்ள உட்கார்ந்து முடிஞ்சு பரலோகம் வர முடியலன்னா ரகசிய வருகையில நீ வரவே மாட்ட. பகிரங்க வருகையில கண்டிப்பா நீ வரமாட்ட. நான் எழுதி கொடுத்துறேன், பத்திரம் வேணா, 20 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு வாங்க. இப்ப 30 ரூபா ஆக்கிட்டாங்க. 20 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் கிடைக்கிறது இல்லை. ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு சத்தியம் இருக்குது, இவ்வளவு டெக்னாலஜி இருக்குது. உனக்கு ஒண்ணுன்னா அடுத்த நிமிஷம் ஊழியக்காரன் வீட்டுல நிக்கணும், எல்லாம் கோச்சிப்பேன், அவ்வளவு பிரச்சனை இருக்குது. அது என்னெல்லாம் தெரியாது. சொந்தக்காரர் கூட வரணும் அவசியம் இல்லை, பாஸ்டர் வந்து நிக்கலையே. ஆமா, இவ்வளோ காரியம் இருந்தோ உன்னால பரலோகத்துக்கு வர முடியலன்னா பகிரங்க வருகையில சபை இருக்காது, ஊழியக்காரன் இருக்க மாட்டான், கிருபை இருக்காது, பலி செலுத்தணும். பலினா என்ன பலி தெரியுமா? இப்ப நீங்க போட்டுங்களே கிஞ்சி போன 10 ரூபா, அது கிடையாது. கேபி வாசல்ல போய் நிக்கிறேன், ஐயா அந்த 10 ரூபாய்லாம் மாத்தி கொடுங்க ஐயா. அசிங்கமா இருக்குது. ஐயோ தயவு செஞ்சு போடாதீங்க, விட்டுருங்க. அதை தூக்கிட்டு போய் அவன் முன்னாடி நின்று அவன் பாக்குறான் மூஞ்ச எப்படி. ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த பலியெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதம். ஏன் ஜபத்தோட கொடுக்க சொல்றேன் பாருங்க. நல்ல 10 ரூபா கூட, நல்ல 10 ரூபா தான் போற, நல்லா போடு, பிரச்சனை இல்லை. அதை நசுக்கி உலுக்கி கறக்கி அது 4 மூளை கிஞ்சிது போறதுக்கு, நாங்க பிரிக்கிறதுக்குள்ளே கிஞ்சிருது. அதை நோட்டு மேல வச்சு அயன் பண்ணி அதுக்கு 10 ரூபா கரண்ட் செலவாகுது. நான் 10 ரூபாய்க்கு பேசல, பலி ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஆமென். நம்ம இதுக்கே வந்தது இப்போ. பழைய ஏற்பாடு பலி. இந்த பலியெல்லாம் அங்க செல்லாது. கொழுத்ததை உள்ள கொண்டு போனோம். 10 ரூபாய்க்கே இப்படின்னா கொழுத்தது எங்க போவோம்? நினைச்சு பார்த்து சிரிக்கிறாங்க யாரும். உண்மையாதான் சொல்றேன். இதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறோம். பலினா நியாயப்பிரமாண பலி என்ன தெரியுமா? பழுதற்றதும் குறையில்லாததும் சரியானதா உள்ள போனோம். எல்லாம் பலி அதோட முடிஞ்சு போச்சு, வெளியே போன்றோம் ஆசாரியன். ஆமென். நம்ம பலியில ஆசீர்வாதமா இருக்கணுங்க. நான் அதான் திருப்பி உனக்கு 10 ரூபாய் தான் போட திராணி இருக்குதா, அதை போடுங்க. அது நல்லதா போடுங்க. இல்ல இது போட முடியல ஆண்டவரே, சந்தோஷமா ஜெபம் பண்ணிட்டு போ. ஆண்டவன் அப்படிலாம் கேட்க மாட்டார். ஆமென். ஓடாம இந்த நோட்டில் இந்த பாக்கெட்ல 500 ரூபாய், இந்த பாக்கெட்ல 500 ரூபாய் தான் கேட்பார். நீ கையை விட்டு ஒரு நாள் தேடும் போது 1000 ரூபாய் உள்ள வந்துடும். ஆமென். நீ போய் வீட்டில் நாங்களாம் ஹோட்டலில் பிரியாணி தின்னும் போது அங்கே போய் மாவு தான் ஆட்டினேன் கடைசியா. ரொம்ப வேதனை. அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது ரொம்ப ஆண்டவர் அதில் பிரியமா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் நினைப்பா, என் பாதை போடுற, நீ வந்து என் ஆளுதில் உட்காந்துட்டு போ. ஆண்டவரை கேட்கல, எங்கேயுமே ஆண்டவரை கேட்கல. உன்னை ஆசீர்வதிச்சுட்டு தான் ஆண்டவர் உன்ட்ட கேட்பார், ஆசீர்வதிக்காம கேட்க மாட்டான். ஆமென். அப்போ நீ கொடுக்குற காணிக்க அந்த பலி வந்து அதான் பலின்னு நான் சொன்னேன். அது பலி ரொம்ப அது நேர்த்தியானது. அதுக்கு தான் அதுக்கு ஒரு ஜெப நேரத்தை வைக்கிறோம். அதுக்கு உங்களெல்லாம் ஒருமலைப்பட்டு அதில் ஏன் போட சொல்றோம்னா, அதில் ஆசீர்வாதம் வரணும். ஆமென். ஆசீர்வாதம் வரணும். இருந்தா சந்தோஷமா போடுங்க, இல்லையா சந்தோஷமா ஜெபம் பண்ணி போட்டு போங்க. நாங்களாம் நிறைய நாள் ஆலயத்தில் அப்படிதான் இருந்திருக்கிறோம். கையில ஒன்னே இல்லாத நாள்லாம் இருந்திருக்குது. ஒண்ணுமே இருக்காது கையில. ஜெபம் பண்ணி சந்தோஷமா ஆலயத்தில் இருந்துட்டு போவோம். யாரையும் வந்து அடிக்க மாட்டாங்க, நீ ஏன்டா காணிக்க போல, போ வெளியே சொல்ல மாட்டாங்க. அது அப்படிப்பட்ட இடம் இது கிடையாது. சந்தோஷமா சமாதானமா உற்சாக சோத்திர பலியை செலுத்திட்டு போ. நீ ஆராதனை பலியை செலுத்திட்டு போ. இதை செலுத்திட்டு போ. கத்தர் அடுத்த வாரம் ஒன்று போட வைப்பா. அதுக்குன்னு வழியை கத்தர் கொடுப்பா. ஆமென். தயவுசெய்து இப்படிப்பட்ட நோட்டெல்லாம் உள்ள போடாதீங்க. ஆமென். சோத்திரம். அது பயன்படலைன்னா என்ன பிரயோஜனம்? பேங்க்காரன் நீங்க வாங்குறான், ஒரு நாள் அவன் வாங்க மாட்டேன் எழுதி போட்டான என்ன ஆகும் சொல்லுங்க. சோத்திரம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்க அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆபிரகாம் மடியிலே தேய்ச்சப்பட்டான், இவனோ பாதாளத்திலே கைவிடப்பட்டான். கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்குது என்பதுதான். இந்த நாட்களில் கொஞ்ச நாள் நீ படுகிற பாடு உபத்திரவத்துக்கு எல்லாம் பலனை ஆண்டவர் கொடுப்பா. ஆமென். எப்படி அந்த நேரத்தில் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும். இதுதாங்க விசேஷம். தலைப்பு விட்டுறக்கூடாது. கர்த்தருக்குள்ள எல்லாம் கேட்டு போய் பாஸ்ட் சூப்பரா சொன்னாருங்க, ஜோக்குன்றாதீங்க. அப்புறம் கேப்பா, எவன்டா அவன் பேக்குன்னு கேப்பான் பாஸ்ட். எல்லாம் கேட்டு போய் பாஸ்ட் சூப்பரா ஜோக் வச்சாருன்னீங்கன்னா வெளியே ஒருத்தன் கேட்பான், அந்த பேக்கு யாரு? ஆமென். சொன்னதெல்லாம் மறந்து நீ ஜோக்க மட்டும் நான் பேஸ் பண்ண வாழ்க்கை ஜோக் ஆயிடும். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறதை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இங்க லாசரு எந்த நிலைமையில கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தா அதை நீ நினைத்துக்கொள். கர்த்தருக்குள்ள எந்த நிலைமையில நிலைத்திருந்தான். அவன் தரித்திரனா இருந்தாலும், அவன் உடம்புல வேதனைகள் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தான். எந்த நேரத்தில் கர்த்தரை விட்டு விலகல. அல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன். நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால், ஆண்டவருக்குள்ள இல்லாம நம்ம பண்ற ஜெபம், நம்ம பண்ற பிரயாசம் எல்லாம் வீணா போயிடும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, எனக்குள்ள என்ன பண்ணுங்க, எனக்குள்ள இருந்துருங்க நீங்க. ஆமென். எனக்குள்ள என்ன பண்ணிடுங்க, நிலைத்திருந்துருங்க. அல்லேலூயா. அப்போ திராட்சை செடி தன் கொடியோடு நிலைத்தில்ல அப்படின்னா அது பட்டு போயிடும். ஆமென். அது என்ன ஆயிடும்? பட்டு போயிடும். அது கனி கொடுக்காது, அதுல செழிப்பு இருக்காது, பச்சை பசேன்னு பாக்குற இலை இருக்காது. நான் தான் கொஞ்சம் வளர்ந்துட்டேனே, நான் என்ன பண்ணலாம், இதை வெட்டிக்கிட்டு போய் வேற இடத்துல நட வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதை வெட்டி நீ கொண்டு போய் வைக்கிறதுக்குள்ளே அது பட்டு போயிடும். ஆமென். அது வேர்ல இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு ஆசீர்வாதம். ஆமென். அது வேர்ல வர எல்லாவற்றையும் உறிஞ்சி தன்னுடைய கிளைகளுக்கு கொடுக்கும். அல்லேலூயா. அதுதான் இயேசுவினுடைய அன்பு. அவருடைய எல்லா சாபத்தையும் உன்னை உறிஞ்சி அவர் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப அவருக்குள்ளே நிலைத்திராவிட்டால், அல்லேலூயா, அவருக்குள்ளே நிலைத்திராவிட்டால்
ஒரு சில காலங்கள் அந்த கிருபை உன்னை பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். எப்பா வந்துருப்பா, எப்பா வந்துருப்பா, எப்பா வந்துருப்பா, அந்த கிருபை வந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கிருபை ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுவார். நீ எப்போ வர நான் பார்க்குறேன். ஆமென். நீ சொல்லுவ, இத்தனை நாள் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தனே, என்ன அவர் கைவிட்டாரு. இத்தனை நாள் வந்ததெல்லாம் அவர் கேட்க மாட்டார். இன்னைக்கு எங்க போனேன்? இந்த பாஸ்ட் எல்லாம் ஆண்டு எப்பயுமே கேட்க மாட்டார். நான் இத்தனை நாள் இப்படி இருந்தேன், இப்படி வந்தேன், இப்படி செஞ்சேன், இதை பண்ண, அதை பண்ண. யாரையுமே ஆண்டு பாஸ்ட கேட்க மாட்டார். பிரசன்ட் என்னன்னு தான் கேட்பார். ஆமென். பிரசன்ட் என்ன? உன் பிரசன்ட் எங்க? நீ எங்க இருக்கிற? ஆண்டவர் ஆதாம தேடினார்ல, ஆதாமே எங்க இருக்கிற? அந்த மாதிரி நம்ம ஆண்டவரை தேட விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரை தேட விட்டுறக்கூடாது. எப்பொழுதுமே அவர் பாதபடியில இருக்கிறவனா இருக்கணும். அல்லேலூயா. நிலைத்திருந்து. ஆமென். அப்போ அந்த கொடிக்கு, அந்த செடிக்கு போறதெல்லாம் கொடிக்கு வரும். ஆமென். அப்போ செடி ராஜானா கொடி யாரு? கொடி யாரு? நாங்க தான், நாங்க தான். நான் ஒண்ணு கொடுக்குறேன், நாங்க தான் பாஸ்டர், எல்லாம் நாங்க பிச்சுக்கிறேன்னுவீங்களா? எனக்கு கொடுங்க பாஸ்டர், எனக்கு கொடுங்க பாஸ்டர். ஆமென். அல்லேலூயா. அதாவது இந்த சிஎஸ்ஐல இந்த ஏலம் விடுவாங்க, இந்த தட்டு பொட்டு கட்டு அச்சுக்கு எடுப்பாங்க ஏலத்தை. எனக்கு மட்டும் வந்துடணும். அது ஒன்னே இல்லாத ஸ்டீல் 150 ரூபா தட்டா இருக்கும். அவன் எடுப்பான் 15 லட்சத்துக்கு. அதை ஏன்னா எனக்கு வந்துடணும் அது. அப்ப ஆசீர்வாதம் என்பது நமக்குரியது, தனக்கான உரியது. ஆமென். எப்பொழுதுமே கேள்வியும் தனக்குரியதா வரும், ஆசீர்வாதமும் தனக்குரியதா வரும். இந்த ஒண்ணு சேர்த்தக்கூடாது. இந்த கும்பல்ல கோவிந்தா சொல்ல, 4னா 4 தான், 3னா 3 தான், யார் கை தூக்கணும், நம்ம தூக்கலப்பா அப்படிங்கல, அந்த கதையாடக்கூடாது. ஆமென். அப்ப நிலைத்திருந்து. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது உங்கள் பொறுப்பு. இதுல யாரையும் நீங்க சாட்டி விடவும் முடியாது. அம்மாவை, அப்பாவை, இல்லையா, சகோதரனை, சகோதரிய, பாஸ்டர், பாஸ்டம்மாவை, லீடர்ஸை, நீங்க யாரை சாட்டி விட்டுலாம் ஆண்டவர் ஏத்துக்க மாட்டார். நான் உனக்கு தெளிவா எழுதி கொடுத்துட்டேன்ப்பா, நான் உன் சத்திய வேதத்தை கையில கொடுத்துட்டேன், நியாயப்பிரமாணம் கையில இருக்குது, இந்த உலகம் எப்படின்னு உனக்கு சொல்லிட்டேன், மனுஷன் எப்படின்னு உனக்கு சொல்லிட்டேன், நீ சும்மா மேல சொன்னா நான் உன்னை நம்ப முடியாதுப்பா. எப்பவுமே கிறிஸ்துவுக்குள்ளே வளர்வது நம்மளுடைய தனிப்பட்ட பொறுப்பு. இதை யார் மேலேயும் நம்ம என்ன பண்ண முடியாது, சாட்டி விடவே முடியாது. அதை ஆண்டு ஒத்துக்க மாட்டார். ஆமென். சோத்திரம். அப்ப பாருங்க, ஆண்டவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது. அல்லேலூயா. அப்ப கொடிக்கு செல்கிறது எதுவோ அது வரைக்கும் தான் கொடி, அந்த செடிக்கு என்ன போதோ அதுக்கு தான் கொடி உயிரோடு இருக்கும். ஆமென். புரியுதுங்களா? அந்த செடியோடு நீங்க இருக்கிறவருக்கு தான் கொடி உயிரோட இருக்கும். அந்த கொடியை நீங்க உடைச்சிங்க அப்படின்னா அது பட்டு போயிடும். வேர் அப்படிதான் இருக்கும், வேர் காத்து இருக்கும். எப்போ அந்த செடி வரட்டும், ஆமென், திருப்பி வரட்டும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் பிரியமானவர்களே, ஆண்டவருக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், நிலைத்திருந்து வாசம் செய்யணும். ஆமென். என்ன பண்ணணுமா? ஆமா, நல்ல பாட்டு இருக்கு இல்லையா, திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், திராட்சை செடியே திராட்சை செடியே பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா, பசும்புல் மேய்ச்சலிலே பரிசுத்தமானவரே, உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால். சொல்லுங்க, உம்மோடு இருப்பதனால் கள்ளம் நீங்குதையா எனக்கு, கள்ளம் நீங்குதையா எனக்கு. ஆமென். திராட்சை செடியே சொல்லுங்க, திராட்சை செடியே உம்மோடு
உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற ஆமென். உம்மோடு இணைந்திருக்கும் வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம், தியானம் செய்கின்றோம். நாங்கள் தியானம் செய்கின்றோம். நாங்கள் தியானம். ஓ திராட்சை செடியே, ஆமென். திராட்சை செடியே, உம்மோடு இணைந்திருக்கும் கொடி நாங்கள், உமக்காய் படருகின்ற ஆமென். நம்மோடு இணைந்திருக்கும் உமக்காய் படருகின்ற ஓ திராட்சை செடியே, ஆமென். திராட்சை செடியே, இயேசு ராஜா. படந்து இருக்குன்னு சந்தோஷம் இருக்கும், பாண்டல சந்தோஷம் எது இருக்குன்னு தெரியுமா? அந்த கொடியோடு போறோம் ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே. அது என்ன உன்னத பாட்டு வரும் இல்லையா? நேசரே வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம், அங்கு என் தேசத்தே தெரியும் வராதன் வரவேற்க வருவான் ஆண்டவரே. இந்த உச்சிதத்தை மட்டும் கேட்காதீங்க ஆண்டவரே அப்படின்ற கூட. ஆமே, ஆமா. நேசரோடு போனாதான் ஆமே வாசனை வரும், இல்லைன்னா வேற வாசனை வந்துடும். ஒரே மயான வாசனையா இருக்குன்ற போடுவாங்க. அப்புறம் நேசரோட போலனா. அல்லேலூயா. 7வது வசனம் வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நிலைத்திராமல் ஜபத்திலே கேட்கப்படுவது கிடைக்கப்படாது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திராமல், பாடுகள் உபத்திரவங்கள் போராட்டத்தின் மத்தியிலே கிறிஸ்துவுக்குள் நிலைத்திராமல், ஆமென். நான் கூட தான் 2வது பையனா கொடுங்க கேட்டேன், எனக்கு ஆண்ட பொண்ணதான் குத்தார். சந்தோஷம் நினைச்சிட்டேன், ஆண்டவரே பையன் வராது ரொம்ப சந்தோஷம். பொண்ணே டபுள் இல்ல. ஆமா. அப்புறம் வீட்டுல போய் சண்டை போடும், என்ன எப்படி சொன்னீங்க? ஆமென், சோத்திரம். அப்போ நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கறது அவர் சித்தம் கிடையாது, அவர் சித்தப்படி கேட்கறது தான் அவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா. ரொம்ப ஆசையா இருந்தோம், பேரெல்லாம் செலக்ட் பண்ணி ஆபேத் நேகர்லாம் வச்சு எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு அம்மா உனக்கு பையன் தான் மாட்டாங்க வந்து பார்த்து, வீட்டுல இருந்து பெரிய பொண்ணை கூட்டின்னு போறப்பா பையன் வந்துட்டான், அது எல்லாத்தையும் சொல்லிச்சு. மச்சான் போன் பண்ண உனக்கு பையன் வந்துட்டான், எனக்கே தெரியாது ஏரியா போய் பார்த்தா தானே தெரியும். அப்புறம் இன்னொரு அம்மா சொல்லுது, இல்ல பொண்ணு தான். கொஞ்ச நேரம் அப்படியே அப்செட் ஆச்சு. சரி ஆண்டவர் தானே கொடுத்தாரு. ஆமென். பையனோ பொண்ணோ. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நினைச்சதை விட டபுளா இருக்குது. ஆமென். நினைச்சதை விட டபுளா இருக்குது. அல்லேலூயா. அப்ப நம்ம எதிர்பார்த்ததை விட கர்த்தர் எதிர்பார்க்காத கொடுத்தா அதுக்கு மேல டபுளா இருக்கும். ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட தேவன். நம்ம எதிர்பார்ப்பு ஒண்ணு இருக்கும், ஆனா அவர் விருப்பம் ஒண்ணு இருக்குது. எப்பயுமே சொல்லுவோம், நம்ம எதிர்பார்ப்பு நல்லதுதான், ஆனா அவர் விருப்பம் அதை விட நல்லது. அல்லேலூயா. நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியம் நமக்கு நல்லதுதான் தெரியும். அவர் நினைச்சு வைப்பாரு, நான் கொடுத்துட்டேன்னா நீ பட போற பாடு பிரச்சனையா இருக்கும், ஆனால் நான் விருப்பப்படுத்த கொடுக்குறேன், வாங்கிக்கோ. ஆமென். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். அல்லேலூயா. அப்ப அவர் விருப்பத்தை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் விருப்பத்தை செய்யற பிள்ளைகளா. ஆமென். அப்ப கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் செய்வார். உன் பதிலுக்கு, உன் ஜபத்திற்கு பதில் வருவது நிச்சயம். ஆமென். உன் ஜபத்திற்கு பதில் வருவது நிலைத்திருந்து ஜெபிக்கணும், அவர் பார்க்கிற நேரத்தில் இருக்கணும்.
நீ எல்லா இடத்தையும் சுத்திட்டு நாத்தியமே காலையில வந்து ஆண்டவரே அவர் பாப்பார். எவனோ ஒருத்தன் கூப்பிடுறான், யார் அவன்? ஆமென். உம்பாதம் சரணடைந்தே ராகலாம் வந்துடும். அடிமை. இந்த தலை ஒரு பக்கம் ஆடும், இந்த கை ஒரு பக்கம் போ. பெர்க்மான்ஸே தோக்கடிச்சிடும் நம்மலாம். ஆண்டவர் தோக்கடிக்க முடியுமா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவர் ராகத்துல மயங்குறவர் தான். ஆனா ஊர் ராகம் என்னன்னு அவருக்கு தெரியும். இது இன்னா மாதிரி ராகம். அதாவது ஒரு ராகம் சொல்லுவாங்க இந்த சான்ஸ்கிரிட்ல, அப்படியே மயக்கிடுமா அந்த ராகம். தெரியுமா இருக்குன்னா ஏதோ ஒரு ராகம் சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல, அது அப்படியே ஆழ மயக்கிடுமா. அதெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. என்ன ராகம்பா தெரியுமா? தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டீங்க. சரி, ஆழ மயக்கிற காலம் வச்சிருப்பானுங்க உள்ள, எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் கிளவரான ஆள் நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம், ஆனா ஒண்ணும் தெரியாத மாதிரியே இருக்கும். ஆமென். எல்லாம் கிளவரா இங்க இருக்கு. சபையில இருக்க ஆள்லாம் ரொம்ப கிளவரான ஆளு. ஒன்னும் தெரியாத மாதிரி இருப்பாங்க, ஆனா பண்றதெல்லாம் பாருங்க கரெக்டா இருக்கும். ஆமென். சந்தோஷம். அப்படி இருந்தா ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ஆனா வேற மாதிரி போகாதற்கு சந்தோஷம். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே தேவன் நம்ம இடத்துல விரும்புகிற காரியம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருங்க. வேர்ல என்ன பண்ணுங்க? நிலைச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு உண்டான போஷிப்பெல்லாம் வரும். ஆமென். வேற விட்டுட்டு ஓடிடாதீங்க. வேர் இல்லாம நம்ம ஓடும் பொழுது நமக்கு உண்டான போஷிப்பு கிடைக்காது. ஆமென். வேர்னா என்ன? எல்லாத்தையும் உறிஞ்சி கொடுக்கும். அதான வேருடைய தன்மை. நம்ம வேற விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அது உறிஞ்சி கொடுக்க டைம்ல எங்கப்பா என் பிள்ளைய காணோம். ஆமென். ஒரு சில நெருக்கங்கள் வரும், ஒரு சில வேதனைகள் வரும், ஒரு சில உபத்திரவங்கள் வரும், போராட்டங்கள் வரும். அதன் மத்தியிலும் ஆண்டவர் தான் இருக்காரு. ஆமென். அப்போ நீங்க இருந்துட்டீங்கன்னா அப்புறம் வரப்போற ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஆமென். ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரம் தான் நம்ம அதாவது அந்த வேத நல்லா அந்த குயவன் பாத்திரத்தை ஆண்டவர் என்ன பண்றாராம், அப்படியே வளைஞ்சு கொண்டு வரார். திடீர்னு ஒரு மாதிரி ஓடிடுது. என்னது? நம்ம அப்படிதான் நல்லா வருவோம், திடீர்னு இஷ்டத்தை நம்ம வலிச்சுப்போம். நல்லா ஆண்டவர் கொண்டு திடீர்னு இப்படி போயிடுவோம், நல்லா திடீர்னு இப்படி போயிடுவோம். அப்ப என்ன பண்ணுவோம் தெரியுமா? நீ ரொம்ப போறேன்னு சொல்லி ஒரே ஓடி வடிப்பார். நல்லா புரிஞ்சுங்க. நல்லதான் நீங்க நல்லா அந்த கிறிஸ்துக்குள்ள வந்துட்டே இருப்பீங்க. நம்மளுக்குள்ள சின்னதா ஒரு ஆண்டவர் கொஞ்சம் தூக்கி இருப்பாரு, ஆண்டவர் கொஞ்சம் உயர்த்திருப்பாரு, ஆண்டவர் கொஞ்சம் உன்னை என்ன பண்ணிருப்பாரு, உன்னை மேன்மைப்படுத்திருப்பான் குடும்பத்துக்கிட்ட. அவள்தான் நம்மளுக்குள்ள என்ன வந்துடும், அது வந்துடும். அந்த ஆமை ரொம்ப பெருசு ஆமை, அது அந்த ஆமெல்லாம் ரொம்ப பெருசு. அந்த ஆமை என்ன பண்ணணும், அந்த ஆமை கறி சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. அது என்ன பண்ணணுமா? கடல்ல போட்டுடணும். ஆமென். அப்ப கடல் ஆழத்துல என்ன பண்ணாத போட்டுணும். அப்போ ஆண்டவர் நம்ம சரியா வரும்போது விட்டுருவார். கொஞ்சம் நம்ம சரியில்லாம என்ன பண்ணா உடைக்கிறார். எப்பா உடைச்சாலும் மறுபடியும் உருவாக்க முடியும். அப்ப கர்த்தர் ஒரு நேரத்தில் ஒரு அனுமதிக்கும் போது நம்ம விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே சரிங்க ஆண்டவரே, நீங்க உமக்கு பிரியமானதா வளைங்க. அப்புறம் அது என்ன ஆகுது? சரியான பாத்திரமா வருது. கொய்யவன் கையில சரியான பாத்திரமா வருது. அல்லேலூயா. அப்போ அது பயன்படுது. நம்ம பயன்படும் போது நம்மளுடைய ஒரு சில ஆசைகள், நம்முடைய சிற்றின்பங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய தேவனுக்கு விரோதமான காரியம் என்ன பண்ணுதுன்னா அது இஷ்டத்துக்கு கொண்டு போகுது. வர வேண்டிய சரியான அந்த பாத்திரம் தலை என்ன ஆயிடுதுன்னா கோணையாயிடுது. என்னதான் கீழே சரியா வந்தாலும் மேல தலை சரியில்லைன்னா அது ஒழுங்கீனமான பாத்திரமா மாறிடுது. அப்ப ஆண்டவர் உடைக்க நேரிடுது. அப்ப அதை உடைச்சி சரியான பாத்திரமா தூக்கி போடலையா, அவர் சரியா அந்த வேத புஸ்தகம் சொல்லுது, மறுபடியும் அதை குழைச்சி மறுபடியும் அந்த பாண்டத்துல போட்டு மறுபடியும் உருவாக்குறார். ஆமென். அதுல இருந்து என்ன தெரிஞ்சுன்னா, உங்களை என்ன போனாலும் விட மாட்டார். என்ன எங்க போனாலும் உனக்கு அடி இருக்குது நிச்சயம். ஏன்னா அவர் கையில வந்தாச்சு. ஆமென். நீ ஓடுவ. ஆமென். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன் என் பாவத்தோடு. ஒரே அடி. எவ்வளவு நேரம் ஓடுவேன்? ஆண்டவர் எவ்வளவு நேரம் ஓட விட தெரியுமா? கையில விட்டுக்கிட்டே இருப்பார். ஓடுப்பா. ஒரு நேரத்துல பல்ல வரும், தலைகீழா குதிப்போம். ஐயோ ஆண்டவரே இழுத்துருங்க ஆண்டவரே மேல. நீ கொஞ்ச நேரம் தொங்கு, அப்பதான் என்னை பத்தி உனக்கு தெரியும். தொங்கு. இவ்வளவு நேரம் விட்டேன், ஏன் விட்டேன்? எப்படியாவது வந்துருவ. கடைசியில குழியில விழுமா தலைகீழா தான் விழுவ. எப்படி? அப்பா ஐயோ ஆண்டவரே தூக்குங்க ஆண்டவரே. யார்? எரேமியாவே எசேக்கியேலியா? என்ன பண்ணாங்களா? புடவையை கொடுத்து யார் தூக்குனா? தாவீதா? எரேமியா தான் இல்லையா?
அந்த குழியில என்ன பண்ணாங்க, 4 புடவை முனையை கட்டி தூக்கி மேல தூக்கணும். ஆமென். அந்த மாதிரி ஆண்டவர் தன் கயிறை விட்டுக்கிட்டே இருப்பா. ஒரு நேரத்துல நீ தேவையில்லாத இடத்துல விடும் பொழுது அப்ப பிடிப்பார். இப்ப சொல்லு, இப்ப தூக்குவா. ஆமென். அப்போ வரும் பாருங்க ஒரு அர்ப்பணிப்பு. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. இப்ப அர்ப்பணிப்ப. ஆனா இப்ப குத்துதே. பா சொல்லும் பொழுதே, அப்பா சொல்லும் போதே, அம்மா சொல்லும் பொழுதே, ஊழியக்காரன் சொல்லும் பொழுதே. ஆமென். ஆமா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆண்டவர் எச்சரிக்காமல செய்ய மாட்டான். ஆண்டவர் சவுல 2-3 தடவை எச்சரித்தார். நீ செய்யறது தப்பு, நீ பாகால் வனத்துக்கு போறது தப்பு, நீ பலியிட்டது தப்பு. 3 தடவை ஆண்டவர் சவுலுக்கு சத்தத்தை கொடுத்தார். அவன் எப்போ கீழ்ப்படியலையோ அப்பந்தான் அவர் ராஜபாத்தை தாவீதுக்கு திருப்பினார். ஆமென். ஆண்டவர் எச்சரிக்காமல அதை பண்ண மாட்டார். ஏதோ எடுத்த உடனே அடிச்சிட்டு வரலாம் கிடையாது. தன் பிள்ளையை அவர் அரவணைத்து தான் உள்ள கொண்டு போவார். எப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போறியோ அப்ப விடுவார். கடைசியில வந்து பிடிப்பார். அதனாலதான் ஒரு சில படுத்த படுக்கையா இருந்து பரலோக போதியான்னு தெரியுமா, படுக்க வச்சிருவார். நீ படு, கொஞ்ச நாள் என்ன பண்ணு, படு, அதுக்கப்புறம் அவனை கூட்டு போயிடுற மேல. ஆமென். நம்ம அதை நினைப்போம், என்ன பாவம் செஞ்சானோ, என்ன துரோகம் செஞ்சானோ. ஆண்டவர் அதை அனுமதிக்கிறது. எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில வர காரியத்துக்கு ஆண்டவருடைய அனுமதியை நம்ம பார்க்கணும். உடனே நம்ம ஆண்டு மேல கோவப்பட்டு ஓ தாபா அதே தாபா அப்படிலாம் இருக்கக்கூடாது. உலகத்தான் எப்படி பார்க்கறானோ இல்லையோ, நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கப்படுற ஒவ்வொருத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. ஆமென். நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கப்படுற ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. ஆண்டவரோடு நம்ம அலசி பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம பின்வாங்கி வேதம் சொல்லுது, பின்வாங்கி போனத்துல ஆத்துமா என்ன பண்ணாது, பிரியமா இருக்காது, பிரியமா இருக்காது. அப்புறம் அதே ஐஸ்வர்யவானை போல நம்ம கதை மாறிடும். இங்க இருக்க வரைக்கும் நல்லா வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவதில் எந்த வித அர்த்தமும் கிடையாது. எங்க இருக்கிற வரைக்கும் உலகத்தை நல்லதான் வாழ்றான். அப்ப அவனை போல நம்ம வாழ வைக்கிறதுக்கு ஆண்டவர் இங்க கொண்டு வர வேண்டிய இத்தனை பாடுபத்தை கொண்டு அவசியம் இல்லையே. நம்ம ஏன் அதை விட்டுட்டு வந்தோம், ஏன் அதெல்லாம் உடைச்சோம், ஏன் அதெல்லாம் எடுத்து போட்டோம், ஏன் அதெல்லாம் வேணாம், எதுவுமே தேவையில்லை. இந்த சத்திய வேதம் மட்டும் போதும் தூக்கி. இந்த உள்ள நோக்கம் என்ன, இதுதான் பரலோகம் போகணும். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் உலகத்துல இருந்திருக்கலாமே, நல்லா அவனை போல சம்பாதிச்சிருக்கலாம், நல்லா என்ன பண்ணலாம், கூத்தடிச்சிருக்கலாம், கும்மால் அடிச்சிருக்கலாம், போற இடத்தெல்லாம் ஓடி இருக்கலாம், ஆடி இருக்கலாம், பாடி இருக்கலாம். இதெல்லாம் வேணாம் ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் வேணும். உள்ள வந்த நோக்கம் என்ன, இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்வதை காட்டிலும் நான் பரலோகத்துல நிலையற வாழணும். அல்லேலூயா. நிலைத்திருந்து வாழணும். ஆமென். இந்த கொஞ்ச கால வாழ்க்கை தான், ஆனா பரலோகத்துல நித்திய காலமாய் வாழ போறோம். ஆமென். கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தா தான் பரலோகத்துல நிலைத்திருக்க முடியும். ஆமென். இங்க கர்த்தருக்குள்ள இல்ல, கர்த்தருடைய வாழ்க்கையில இல்ல, அவர் அனுமதிய காரியத்தில் நினைச்சு ஓட முடியல அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஏனென்றால் பரலோகம் நிஜம், சபை நிழல். ஆமென். பரலோகம் சபை. அப்ப என்ன அர்த்தம், அங்க போறதுக்கு உண்டான சொல்யூஷன் இங்க தான் இருக்குது. இங்க இதனுடைய சட்டத்திட்ட, சபையினுடைய சட்டத்திட்டங்கள், சபையினுடைய எல்லா காரியங்களும் கீழ்ப்படியாம பரலோகம் போக முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. இங்க நமக்கு சொல்லப்படுறது ஏதோ கடமைக்கோ கட்டாயத்துக்கோ அல்ல, பரலோகம் போக வேண்டிய நியமத்துக்கு சொல்லப்படுது. அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள்ல தன் வருகைக்கு நேராக பரலோகம் ஆயத்தமாகும். அப்ப நம்ம போனோம் அப்படின்னா நம்ம கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. வேத வசனம் 10வது வசனம் சொல்லுது, அன்பிலே என்ன பண்ணுங்க, நிலைத்திருங்க. கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருங்க. 11வது வசனம், நீங்க நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள், நிலைத்தில்லாமல் போனால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆசையா வருவாராம். என்ன பண்ணுவாரு, ஆசையா வந்து, கிருபா எத்தனை ஆத்துமாமா எத்தனை வந்து என்கிட்ட அப்படின்னுவார். ஒன்னும் இல்லை ஆண்டவன் வரும் அப்படின்றுவார். ஆமென். ஆசையா வருவார். இந்த மணவாளனுடைய ஆசை இருக்கு தெரியுமா, மணவாட்டிக்கிட்ட ஆசையா வருவார் இல்லையா. நான் சபையை குறித்து சொல்றேன், என்ன வேற எங்கேயும் போயிடக்கூடாது. மணவாளன் என்ன பண்ணுவார், தன் மணவாட்டிக்கிட்ட ஆசையா வருவார். எங்க நான் தேடி வந்தது, எங்க நான் தேடி வந்தது எங்க. ஆமென். அவர் கனியை தேடுவார் மணவாட்டிக்கிட்ட வந்து. ஆமென். ஏன்னா மணவாட்டி தான் அவருக்கு சொந்தமானது. இந்த சபை அவருக்கு சொந்தம். இந்த கட்டிடமோ இந்த பொருட்களோ இதெல்லாம் கிடையாது. இங்க இருக்கிற ஆத்துமா தான் அவருக்கு சொந்தம். ஆமென். இங்க இருக்கிற இந்த மணவாட்டிக்கிட்ட ஆண்டவர் தேடி வருவார். நான் தேடி இந்த உள்ள இருக்குதா, ஆண்டவர் போய் அந்த என்ன அத்திமரத்தை போய் கேட்டார். கனியை பார்த்தோன்னு என்ன இல்லை, கனி இல்ல, ஏன்னா அது காலமும் இல்லை. எல்லாம் புரிஞ்சுங்க, அது கனி கொடுக்கிற காலம் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம், எப்ப வேணா உங்ககிட்ட வருவார், எப்ப வேணா வந்து உங்ககிட்ட நிற்பார் ஆண்டவர். எங்கப்பா கனி. ஆமென். எங்கப்பா கனி, உனக்கு அமிச்ச கனி எங்க. நிலைத்திருந்தா என்ன பண்ணுவீங்க, கனி கொடுப்பீங்க. நிலைத்தில்லைனா
கனி கொடுக்க மாட்டீங்க. ஆண்டவர் ஆசையா வந்து தேடுவார் இல்லையா? ஆசையா ஆண்டவர் உங்கள்கிட்ட வருவார். உன்னை அமைச்சனே, இந்த உலகத்துக்கு அனுப்புனேன், உனக்கு வசதி கொடுத்தேன், உனக்கு வீடு கொடுத்தேன், வாசல் கொடுத்தேன், பிள்ளைகளை கொடுத்தேன், எனக்கு என்ன பண்ண? கனி எங்க? ஆமென். கனி எங்க? ஆத்மா ஆண்டவர் கேட்பார். ஆத்மா கணக்கு கேட்பார். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஆண்டவர் ஒவ்வொருத்தையும் ஆத்மா கணக்கு கேட்பார். ஆமென். நான் அதனால தான் அந்த ஐஸ்வர்யமான ஆண்டவர் சொன்னது, நீ ஒன்றும் பண்ண முடியாது. அங்க இருக்கிற ஊழியக்காரனுக்கு என்ன பண்ணட்டும்? செவி கொடுக்கட்டும், கீழ்ப்படியட்டும், மனம் திரும்பட்டும், பரலோகம் வரட்டும். ஆமென். அங்கிருந்து வார்த்தை வராது, இங்க இருந்தா வார்த்தை வரும். இங்க இருந்து யார் உங்களுக்கு வார்த்தை கொடுத்தாலும் அது பரலோகம் மன்னா வரும். அது இங்க யார் வந்தாலும் வேற வார்த்தை வராது. என்ன? அது இத்தனை வருஷமும் சரி, இங்க எந்த ஊழியக்காரர் வந்து வார்த்தை கொடுத்தாலும் அது வெளிப்பாடோட வருது, அது தரிசனத்தோட வருது. அதை நாங்க பார்த்துட்டோம். ஆனால் எந்த வேற வார்த்தை கர்த்தர் விட மாட்டார். நல்ல ஆண்டவர் வியாக்கியானமான வார்த்தையில கொடுக்கிறார். நல்ல கட்டுக தரிசனத்தோடு இணைஞ்ச வார்த்தை வருது எல்லா இடத்துலையும். மேக்சிமம் ஒரு வருஷத்துல என்ன 4, 5, 6 ஊழியக்காரங்க வருவாங்க. அதுக்கு மேல நம்ம யாரும் கூட மாட்டோம். அவங்கள்ட்டையும் கர்த்தர் தரிசனத்தோடு உள்ள கொண்டு வராருல்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு அர்த்தம் என்ன? எப்பொழுதுமே ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப ஆவலா இருக்கிறார், ரொம்ப ஆசையா இருக்கிறார். வந்து நின்றுவார் ஒரு நாள். எங்கப்பா கனி, எங்கப்பா கனின்னு வந்து நிற்கும் பொழுது, இல்ல ஆண்டவர், ஒன்னும் இல்ல ஆண்டவர் அப்படின்னீங்கன்னா அது அவர் பாடு. ஆமென். ஏன்னா நம்ம அந்த கிரியை வேற சொல்ல, அவனோட கிரியைக்கு தக்க பலன் என் கூட வருதுன்ட்டார். அப்போ உன் கிரியை அவர் தான் பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பார்வையிலே நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறதா இருந்தா தான் உண்மையான சந்தோஷம். இந்த உலகத்தின் சந்தோஷத்துக்காக நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க கூடாது. பரலோகம் போற சந்தோஷத்துக்காக கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போதான் நமக்கு சந்தோஷம். உலகத்துல 60, 70 வருஷம் அது பாடு, உபத்திரவம், போராட்டம், கண்ணீர், வேதனை, துக்கம், இதுதான் நிறைஞ்சிருக்கும். எந்த வாழ்க்கையிலும் இது இல்லாம இருக்காது. எல்லா வாழ்க்கையிலும் இது கம்பல்சரி அது என்ன பண்ணும்? டிராவல் ஆகிட்டே இருக்கும். ஆனால் பரலோகத்துல எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆமென். இந்த உலகத்துல உன்னை வாழ வைக்கிற தெய்வம் தான், ஆனா அவருக்குள்ள ஓடும்பொழுது வாழ வைப்பார். ஆமென். அவருக்குள்ள ஓடுங்க. கொஞ்ச நாள் தான் ஓட போறோம். அல்லேலூயா. உன் ஆசையை கர்த்தர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஒரு வாஞ்சையை கர்த்தர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். எப்பொழுது? அவருக்குள்ளே நீங்க நிலைத்திருந்து ஓடும் பொழுது. ஆமென். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வச்சு ஓடக்கூடாது. ஆமென். தேவைக்கு சபை இல்லை. நல்லா புரிஞ்சுக்க, உங்க தேவைக்கு சபை கிடையாது, பரலோகம் போகிறதுக்கு சபை. இன்னைக்கு அநேகர் உலக வழிபாடு ஸ்தலம் மாரி, அதாவது லேட்டஸ்டா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அங்க சபை ஆட்கள் இல்லை, நிறைய வேற மதத்துல இருந்து உள்ள வந்தாங்க. பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பாஸ் சொன்னாரு, நீ உட்கார ஆலயத்தை விட இந்த ஆலயம் பரிசுத்தம். உட்கார்ந்தா கம்முன்னு உட்கார், இல்லை வெளியே போ. அந்த ஜனம் அந்த முடிகிற வரைக்கும் பிரிண்ட் ஆஃப் சைட்ல இருந்தது. நீங்க என்ன நினைச்சீங்க? தேவனை அறியாத அந்த மனுஷன், அந்த ஜனங்கள் அந்த ஊழியக்கார வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படிஞ்சது. ஒரு வார்த்தை வெளியே வரல. அந்த மாப்பிள்ள சொல்லிட்டார், ஏமா இவர் கல்யாணத்தை நிறுத்திடுவார், கம்முன்னு இருக்க கொஞ்ச நேரம். ஒரு ஜாதி ஜனங்க தான். சபைக்குள்ள வந்துட்டோம்னா உங்க பேச்சு வெளியே வரக்கூடாது. அந்த ஜனங்க அவ்வளவு சைலண்டா இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போச்சு பிரசங்கம். கல்யாணத்துக்கு இந்த பிரசங்கமான யாரும் எதிர்பார்க்கல. அவரு வச்சா அடிச்சாரு, சான்ஸ் தாட்டியன்னு அடிச்சாரு. அவ்வளவு இந்த ஜனம் வாயை மூடி அவர் சொல்லிட்டாரு, நீ போற ஆலய பரிசுத்தத்தை விட இந்த ஆலயம் பரிசுத்தம். உன் தேவனை இந்த இடம் பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிற இடம். நீ அதுக்கு எவ்வளவு கணக்கு கொடுப்பியோ அது ஒரு ரெட்டிப்பான கணக்கு கொடு. இல்லையா நீங்க வெளியே போய் பேசிட்டு வாங்க. ஒரு வார்த்தை பேசல. ஆமென். இதுக்கு தான் நான் சொன்னேன், சபையில தான் முதல்ல டாக்ஸ் கொடுக்கணும். சபையில தான் முதல்ல. ஆமா, ஏன்னா மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். ஏன்னா எல்லாரும் அவ்வளவு அந்த ஒரு ஆள் என்னன்னு தெரியுமா? பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல நம்ம பேச்சு, நம்மளுடைய காரியம், நம்மளுடைய இது உள்ள வந்துச்சுன்னா ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல வந்துட்டோமா 2 மணி நேரம், அங்கிருந்து என்ன வருதோ அதை மட்டும் கேட்டுட்டே இருக்கணும். ஆமென். வேற நம்ம பேச்சு, நம்முடைய சுய காரியம், நம்முடைய சுத்தம் எதையும் இங்க பேசுறதுக்கு இங்க என்ன இல்லை, இடம் கிடையாது. அந்த இடம் இது இல்லை. முடிச்சுட்டு எவ்வளவுனா பேசுங்க.
2 மணி நேரம் தான் எங்க ஆலயத்துல உட்கார போறோம். இந்த 2 மணி நேரத்துல ஆண்டவர் துதி, ஆராதனை, வேத வசனம், கர்த்தருடைய சத்தியம், இதுதான் நமக்குள்ள 2 மணி நேரம் 2 மணி நேரம் ரொட்டைனா போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம். அந்த ஜனங்கள்லாம் அவ்வளவு செவி கொடுத்து ஒண்ணுமே பேசல. நாங்க இப்ப ஃபுல்ஃபிட்ல உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவு ஆச்சரியம். ஆனா உங்களை அமைதிப்படுத்துறது இருக்குது பாருங்க. அப்பப்போ ஒரு பாட்டு பாடணும், அப்பப்போ ஒரு ஜோக் சொல்லணும், அப்பப்போ ஏதாவது சொல்லணும். அப்பதான் நீங்க கம்முனுக்குறீங்க. அந்த மனுஷன் சத்தியத்தை செம்ம அடி. ஒரு ஆள் பேசலையே. ஒருவேளை கல்யாணம் நடக்காதுன்னு பயமா என்னவோ. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கனத்தை கொடுத்தாங்க அவங்க. அவர் சொன்ன வார்த்தை அதுதான், நீ போற ஆலயத்தை விட இது 2 மடங்கு கனம். அந்த கணத்தை நீ கொடுத்துதான் ஆகணும்னாரு. கொடுத்தா கொடுக்கல, கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னாரு. அண்ணன் சைலண்ட்டுங்க. அப்பா சோத்திரம், ஆண்டவருக்கு மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்ட ஒரு சைலண்டா அன்னைக்குதான் பார்த்தோம். அப்ப பாருங்க, புறஜாதி ஜனம் கூட ஆண்டவருக்கு உண்டான கணத்தை கொடுக்குறாங்க. நம்ம அதை விட அதிகமா கணக்கு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஆமே. அப்ப அதான் ஆண்டவர் வேதத்துல நமக்கு தெளிவா இதை வச்சார். என்ன பண்ணு, சபைக்கு வரும்போது நடைய காத்துக்கொள், பேசுகிறதுக்கு தாமதமாயிரு, கேட்கறதுக்கு நான் சொல்றதெல்லாம் காதுள்ளவன் கேட்க கடவன். என்ன நான் சொல்றதெல்லாம்? ஆமா. எத்தனை பேருக்கு காது இருக்கு? இல்லையா? காது உள்ளவன் கேட்க கடவன். சொல்ல வேண்டியதை சொல்லணும் இல்லையா? அதான் எசேக்கியேல் ஒரு வசனம் படிச்சேன். துன்மார்க்கன், வாசிங்க எசேக்கியேல் 4 வாசி ஜெபம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்துல 18-19 வாசிங்க பாபு. வாசி ஜெபம். எசேக்கியேல் 3:18-19 வாசிங்க. நல்ல கவனிங்க. சாகவே சாவா என்று துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் இந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியும் விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், நீயோ வென்றால் உன் ஆத்மாவை தப்புவிப்பாய். ஆமென். அப்ப துன்மார்க்கத்திலே போறவனை எச்சரிக்க வேண்டியது சபையோட கடமை. ஆமென். பட்டும் படாமல் தட்டும் தடாமல் பேசுவது சபையோட வேலை அல்ல. நீ பாவியானால், பாவம் செய்யறது நீ பாவி, மனம் திரும்பு, இல்லைன்னா பரலோகம் போக மாட்ட. ஆமென். அல்லேலூயா. பரலோகம் போக மாட்ட. ஆண்டத்துல நீ அவன் எச்சரிக்கல, நீ அவன் செய்த செஞ்சன்னு சொல்லல அப்படின்னா அந்த ரத்த பழி உங்ககிட்ட காப்பேன் அப்படின்றார் ஆண்டவர். யாருக்கிட்ட? இப்ப நீங்க செய்த நான் சொல்லலைன்னா வாத்தம் ரத்த பழி கத்தர் என்கிட்ட கேட்பார். நான் சொல்லிட்டு எப்பா நீ பாவிடா தம்பி திரும்பிடா மனம் திரும்பி சொல்லிட்டேன்னா நான் தப்பிச்சிட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஐயோ அந்த ஆத்துமா கொடுக்காதே அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் பாவி. ஆமென். அல்லேலூயா. அப்ப நீ செய்யற பாவத்தில் விட்டு மனம் திரும்பலன்னா பரலோகம் போக மாட்டேன். ஆமென். பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம் நிலைத்திருக்கணும்னா பாவத்தோட கர்த்தருக்கு நிலைத்திருக்க முடியாது. ஆமென். உன் பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், உன் அக்கிரத்தை விட்டு மனம் திரும்பணும். நீ செய்யற அசுத்த காரியத்தை விட்டு மனம் திரும்பாதான் கர்த்தருக்கு நிலைச்சிருக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். மனம் திரும்பாம நீங்க உபவாசம் போட்டா கூட செல்லுபடி ஆகாது. எத்தனை உபவாசம் போட்டாலும் மனம் திரும்பாம உபவாசம் போட்டீங்கன்னா ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. பாவத்தை விட்டு மனம் திரும்பு, உன் அசுத்தத்தை விட்டு மனம் திரும்பு, உன் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பு. ஆமென். இது தெளிவா சொல்லுது. சாகவே சாவான்னு சொல்லுன்றார். இதுதான் வேதத்தின்படியான தீர்க்க தரிசனம். நம்ம பரிசுத்த வேத புத்தகம் கொடுக்க தீர்க்க தரிசனம் என்னன்னா, நீ செய்ய இல்லைன்னா நீ செத்துருவ. இதுதான் வேத வசனம் சொல்லுது. சட்டத்திட்டத்தின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி கர்த்தர்
தன்னுடைய தீர்க்கதரிசியை சொல்லி அனுப்பினா, நீ சொல்லு, அவன் செய்யணும், இல்லைன்னா அவன் வேலை முடிஞ்சது. இதைதான் ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொன்னார். இன்னைக்கு எதை தான் வேதம் நம்மிடத்துல வெளிப்படுத்தி காட்டுகிறது? நீங்க சொல்ல வேண்டியதை சொல்ல. துன்மார்க்கமா சரியா செய், நீ சரி செய்யறது பாவம், தேவனுக்கு விரோதமான பாவம். யோசேப்பு தான் சொன்னான், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆமென். நம்ம பாவம் முதல்ல தேவனுக்கு விரோதமா போகுது. உன் துன்மார்க்க ஜீவியம், உன் அசுத்த பழக்கம், உன் கண்களா நிச்சய ஜீவனத்தின் பெருமை, உன் அசுத்த உன் மாம்சத்தை நீ கெடுக்கிற காரியம் எல்லாம் தேவனுக்கு விரோதமான பகை. வேதம் சொல்லி சாகவே சாவா என்று எச்சரி. ஆமென். பயப்படாது, சொல்லுங்க, எப்பா நீ செய்யறது தப்பு, இது கர்த்தருக்கு விரோதமான பாவம், வேதம் பாரு இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி காட்டணும். ஆமென். வேதம் சொல்லுது காதுள்ளன்னு சொல்லிட்டு, காதுள்ளவன் கேட்டுட்டு போட்டோம். ஆமென். அவன் ரத்தப்படிய கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்க மாட்டார். அல்லேலூயா. ரத்தப்படிய கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்க மாட்டார். ஆமென். உன் ஆத்துமா மட்டும் நீ தப்பிச்சுப்ப ஓ அப்படின்றார் ஆண்டவர். அப்ப அசுத்தத்துல பாவத்தோடு நீங்க கர்த்தருக்கு வந்து நிலைத்திருக்க முடியாது. அதோட உன் ஜெபம் கேட்கப்படாது. அந்த சந்தோஷத்தை நீங்க இழந்துருவீங்க. ஆமென். லாசரு சந்தோஷம் பெற்றான், ஐஸ்வர்யவானும் நரகத்துக்கு போயிட்டான். அல்லேலூயா. அப்ப அந்த ஐஸ்வர்யவானை போல இந்த உலகத்திலே வாழ்ந்து சுகமாய் இருப்பது என்னுடைய வேலை இல்லை. கர்த்தருக்காக இந்த உலகத்திலே ஒரு சில பாடுகள் அனுபவித்தாலும் பரலோகத்தில் நிலையான வாழ்க்கை வாழ வேண்டிய என்னுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. அதான் பவுல் தெளிவாய் எழுதினதை சொல்லுறோம், கர்த்தருக்குள் வாழ்வதுதான் சந்தோஷம். ஆமென். இந்த உலகத்தோடு வாழ்ற சந்தோஷம்லாம் கொஞ்ச நாள் தான். ஆமென். கொஞ்ச நாள் தான். இந்த கொஞ்ச நாளைக்கு அந்த சந்தோஷத்துக்கு போய் தான் இன்னைக்கு 80 பேர் செத்து கிடக்குறான். என்ன கொஞ்ச நேரம் தானே, கொஞ்சம் என்ன என்னப்பா வார்த்தாது எப்படி இருக்கும்? கிஸ்ஸாவா இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. அந்த கிஸ்ஸான்னு போய் தான் 80 பேர் செத்து கிடக்குறான். இதுதான் அந்த சந்தோஷத்துக்கு இதுதான் அனுமதி. உலக சந்தோஷத்தை தேடுற ஆத்மா இப்படிதான் ஆகும். கர்த்தர் உன்னை மீட்டு எடுத்து உள்ள வச்சார்னா அந்த சந்தோஷத்துல இருக்கணும். உலக சந்தோஷத்துல தேடின இப்படிதான் கர்த்தர் ஒரு நேரத்தில் கைவிடுவார். ஆமென். அதுல கிறிஸ்தவ குடும்பங்களும் உண்டு, ஒரு ஜாதி மட்டும் இல்ல, கிறிஸ்தவ குடும்பங்களும் உண்டு, தேவனை பற்றி தெரிந்த குடும்பங்களும் உண்டு. ஏன் கர்த்தர் விட்டார்? நீ மனம் திரும்பல, சொல்லி எச்சரித்து எச்சரித்து பார்த்தாரு. ஆமென். சோத்திரம். பாருங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் பாருங்க, முக்காவாசி 30 வயசுல இருக்க பிள்ளைங்கெல்லாம் கை கால் வந்து பத்துன்னு கிடக்குறான். கேட்டா போதை குடி. நம்ம மேல ஒருத்தர் எவ்வளவு நேரம் ஆகும்? ஏதோ உள்ள உட்காந்து விட்டுட்டு இருக்கிறேன் தப்பிச்சுக்கோன்றார் ஆண்டு, அவ்வளவுதான். எவ்வளவு பிள்ளைங்க எனக்கு தெரியுமா? முன்னெல்லாம் இல்லை, இப்பெல்லாம் ஆண்டவர் உடனே உடனே காட்டிட்டு தான் உள்ள கொண்டு வர்றார். உன்னை விட்டுட்டே இருந்தா வேலை ஆகாது, ஏன்னா நாள் நெருங்குதே. ஆமென். அதுக்குள்ளே உள்ள கொண்டு வந்துடணுமே. அப்போ சில ஆண்டு அனுமதிக்கிறார். இன்னைக்கு பாருங்க, இந்த குடி போதையினால அநேகர் வேதனைப்பட்டு கலங்கி தவிக்கிறாங்க. ஆமென். மருத்துவமனையில் போனா ஒரே ஓலம், எந்த இடத்துல போனாலும் இந்த கேஸ் தான் அதிகமா இருக்குது. இந்த குடிக்கும் போதைக்கும் அடிமையாய் உடனே நரம்பு ஸ்ட்ரைக் அவுட் ஆகி உடனே கை கால் விழுந்துருது. இப்பெல்லாம் முன்ன இருந்த மாதிரிலாம் இப்ப இல்லை. அதனால மனம் திரும்பிடுங்க. ஆண்டவர் அடிக்கிறதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அவர் அடிச்சார்னா ரொம்ப டேஞ்சர். ஆமென். படுத்திருக்கிறத விட அடுத்த காரியெல்லாம் யோசிக்கணும் தெரியுமா? அது ரொம்ப டேஞ்சர். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புறதுக்குள்ள வழி என்ன பண்ணுங்க? சேவிங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி கர்த்தருக்குள்ளே நான் நிலைத்திருக்கணும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையில என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தேவ சமூகத்துக்கு நேராய் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றிலும் தேவன் கரம் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை ஆளுங்க. கர்த்தருக்குள்ளே நிலைத்திருங்க. இதுதான் சந்தோஷம். இந்த உலகம் கொடுக்கிற அநித்தியமான சந்தோஷத்துக்கு அந்த மகிமையான சந்தோஷத்தை இழந்துடாதீங்க. கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருங்க. காலம் வருது, ஆண்டவர் வரார். சிங்காசனத்திலிருந்து தன்னுடைய ராஜரீகத்தை அவர் இந்த உலகத்தை கொண்டு வரார். அதற்குள்ளே ஆயத்தப்படுங்க. எல்லாவற்றிலும் குயவன் கையிலுள்ள களிமண் நாங்கள் ஏந்தி வணைந்திடுமே ஐயா. குயவன் கையிலுள்ள களிமண் நாங்கள் ஏந்தி வணைந்திடுமே ஐயா. சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், நித்தமும் கரத்தில்
நாங்கள் நித்தமும் கரத்தில். இயேசுவே, நித்தமும் கரத்தில், நாங்கள் நித்தமும் கரத்தில். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கொடை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள். இயேசுவே, ஆமென். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கீழ். உமக்காய் படருகின்ற, ஆமென், உம்மோடு இணைந்திருக்கும். தனியா விட்டுறாதீங்க ஆண்டவரே. உங்க கூட இருந்தா தான் வாழ முடியும். உங்க கூட இருந்தா தான் என் வாழ்க்கை ஆண்டவரே. காலை வேளையில நிலைத்திராது இருக்கிற ஆத்துமாக்களை கிட்ட இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, திருப்புங்க ஆண்டவரே. நான் மறுபடியும் திரும்பி கொள்ளுவோம். உம்மோடு இணைந்து வாழத்தக்க வாழ்க்கையில எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனம் இறங்கும். எதுவரைக்கும் தூரமாயிருப்பீர், அதிகாருக்காய் பரிதபியா ஆண்டவரே. நிலைத்திருக்கிற வாழ்க்கைக்குள்ளா எங்கள் ஒவ்வொரு கர்த்தர் கூடுருவ செய்யும். எல்லா கிளைகள் கொடிகளாய் படர்ந்து அநேகருக்கு பயன்படும் பாத்திரமா சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தர் உயிரடைய செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாத தேவன், எங்களை வாழ வைக்கிற தேவன் ஐயா, மறுபடியும் கரத்துல விட ஆண்டு எங்களுக்கு உதவி செய். திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், ஆளுகை செய்யும், நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக ஜெபிக்கும். இப்படி அற்புத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே உயர்த்தப்படுவீராக. அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். பிள்ளைகளுடைய இருதயங்களை அறிந்து ஆராய்ந்து ஆண்டவரே அந்த லாசரை போல தேய்ச்சப்பட கர்த்தர் உதவி செய்யும். தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வெள்ளப்படுத்தும், இடைக்கட்டும், பெரிய காரியங்களும் நன்மை கிருபை உண்டாகட்டும். சகல துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துவோம். மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சொல்லும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஆசீர்வாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சபை மக்களோடு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் வருகை முதற்கொண்டு சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்த ஒவ்வொரு வாழ்த்துங்கள்.